ஹார்ட் அட்டாக்னா என்ன? உள்ள என்னதான் நடக்குது? வாங்க அட்டாக்ஸ்ல பார்க்கலாம். நிறைய பேர் கேக்குறாங்க, டாக்டர் ஹார்ட் அட்டாக்ல ஹார்ட் துடிப்பு நின்று போயிடுமா, ஹார்ட் வேலையே செய்யாதாங்க. அந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேர் கார்டியக் அரெஸ்ட் சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக்ல ஹார்ட்டை சுத்தி இருக்கிற ரத்த குழாயில ஒரு அடைப்பு. நமக்கு மொத்தம் முக்கியமான 3 ரத்த குழாய் இருக்கு. அதுல ரத்தம் நார்மலா போயிட்டு இருக்கும். ஒரு சில ரிஸ்பெக்டர்ஸ்னாலையும் கெட்ட கொலஸ்ட்ரால்னாலையும் அந்த ரத்த குழாய்க்குள்ள கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகும். அதுக்கு பேர் பிளாக் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அந்த கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த பிளாக் ரப்சர் ஆகலாம். அது ரப்சர் ஆச்சுன்னா அந்த இடத்துல ரத்த கட்டி உருவாகும். அப்போ ரத்த குழாய் முழுமையா அடைப்படையும். அந்த ரத்த குழாய் போற மசில் பகுதி டேமேஜ் இருக்கும். எந்த அளவுக்கு மசில் டேமேஜ் இருக்கும் அந்த அளவுக்கு ஹார்ட் அட்டாக் சிவியரிட்டி இருக்கும். இதை 2 விதமா அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மருந்து கொடுத்து, அதாவது ஃபைப்ரோலைசிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆன்ஜியோ பண்ணலாம். பிரைமரி பிசிஐ அவைலபிள் இருந்தா ஸ்ட்ரெயிட்டா பிரைமரி பிசிஐ பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஹார்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க.